போர்க்களத்தின் மூலம் பிரச்சினைகளை தீர்க்க முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். 3 நாட்கள் வெளிநாட்டு பயணத்தின் இறுதியாக குரேஷியாவின் ஜாக்ரெப் நகருக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்நாட்டு பிரதமர் பென்கோவிக்கை விமான நிலையத்திற்கு வந்து மோடியை வரவேற்றார். பின்னர் இந்திய வம்சாவளியினர் பிரதமர் தங்கும் நட்சத்திர விடுதியில் ஆடல் பாடலுடன் வரவேற்றனர். நூற்றுக்கணக்கானோர் திரண்டு கைகளில் தேசிய கொடியுடன் உற்சாக குரல் எழுப்பினார்கள். அங்கு திரண்டு நின்ற சிறுவர்கள் உள்ளிட்டோருடன் மோடி கைகுலுக்கி கலந்துரையாடினார். இதைத் தொடர்ந்து குரேஷியா அதிபர் சோரன் மிலனோவை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். அப்போது இரு நாடுகளிடையே பரஸ்பர நலன் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதன் பின்னர் குரேஷியா பிரதமர் பென்கோவிக்கை மோடி சந்தித்தார். இதையடுத்து இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய மோடி, எந்த ஒரு நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்கும் மரியாதை அவசியம் என்றார். இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப மனித வளத்தை குரேஷிய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ஐரோப்பாவாக இருந்தாலும் ஆசியாவாக இருந்தாலும் பிரச்சினைகளை போர்க்களம் மூலம் தீர்க்க முடியாது என்றும் பிரதமர் மோடி கூறினார்.